மக்களே, வாட்டர் மிலான் ஸ்டார் திவாகர் அவர்கள் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? குக்கு வித் கோமாளி 2-3 நாளா இழுத்து ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? நேத்து அவருடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறி அவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற சில பல தகவல்கள் வெளியாகுது. இன்னொரு பக்கம் என்னதான் இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்றது இப்போ கிளியரா பல பேருக்கும் போய் தெரிஞ்சிருக்குது, நமக்கும் புரிய வந்திருக்குது. அப்படி என்ன ஆயிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவோட தொகுப்பு. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கு ஐப்பு கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கும் அந்த 1 லட்சம் அப்படின்ற இலக்கை நான் நெருங்கிடுவேன். அதுக்கு உதவி பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ குக்கு வித் கோமாளியில ஒரு கெஸ்ட் கோமாளியா வாட்டர் மிலான் ஸ்டார் கூப்பிட்டுருக்காங்க. அது இந்த வாரம் கிடையாது, அடுத்த வாரம் தான் நமக்கு டெலிகாஸ்ட்ல வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ அங்க ஒரு கோமாளியா போகும்போது இவர் பண்ண பிஹேவியர்ஸும் இந்த ஆக்டிவிட்டிஸும் அங்க பெரும்பாலும் இருக்கிற ஆட்களுக்கு சரியா இல்லை. அது ரொம்ப தப்பா இருந்திருக்குது. ஓகே, நம்ம பிக் பாஸ்லயே பல இடத்துல பார்த்துருக்கோம். இவர் பிஹேவ் பண்ற பிஹேவியர் பிக் பாஸ்லயே மனம் நல்லா இருக்கு, மனம் அப்படின்றதா இருக்கட்டும், அவர் போய் கேட்கிற விதமா இருக்கட்டும்ன்ற மாதிரி பிக் பாஸ்லயே அவர் அப்பயே தூக்கி இருக்கணும். அது லேட் ஆயிருச்சு. அந்த ஆக்டிவிட்டிஸ்ல யாருமே கண்டுக்காம விட்டது இப்ப எங்க நின்று இருக்கு. அதனால ஒவ்வொரு ஷோல போறதும் இதுதான் அப்படின்ற மாதிரி அவர் ஊக்குவித்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால எல்லா இடத்துலயும் போய் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கார். ஓகே, இதுல இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் மாக்காப்பா வினோத் இவங்கெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் 3 வீடியோ போட்டார் இன்ஸ்டாகிராம்ல. 1 2 இல்ல 3 வீடியோ போட்டார் இன்ஸ்டாகிராம்ல. கலெக்டர் ஆபீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரா? நேத்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நேத்து ஒரு இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஒரு சேனல்ல இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிடும் போதே இவர் என்ன பேசியிருக்காரு, இப்ப கால் பண்ணி டீட்டெயில்ஸ் விசாரிக்கும் போது இவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஆமா என் தரப்புக்கு தான் நீங்க பேசணும், புரியுதா? டீல் இவர் பேசுறது கண்டிஷன் போடுறதே என் தரப்பு தான் நீங்க பேசணும். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இப்ப என்னென்ன கேள்விகள் நீங்க கேட்க போறீங்க, இன்டர்வியூல என்னென்ன கேள்விகள் கேட்க போறீங்க அதை கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறது. இதுல ஏன் அப்படி இவர் கேட்கிறாருன்றது பாத்தீங்கன்னா, இவருக்கு சாதகமான கேள்விகள் இருந்தா மட்டுமே அவர் இந்த இன்டர்வியூக்கு வருவார் போல. இவருக்கு சாதகம் இல்லாம இவரை ஏதாவது மாற்றா மாதிரி கேள்விகள் இருந்தா அப்பயே போன் கால்லயே இது சரிப்பட்டு வராதுங்க, நான் வரல, டாட்டா பாய் பை அப்படின்ற மாதிரி கட் பண்ணி விட்டுருது. இவருக்கு சாதகமாவும் பேசணும், இவருக்கு இவரை எக்ஸ்போஸும் பண்ணாத மாதிரி கேள்வியில ரெடி பண்ணி இவருக்கு காசு வேற கொடுக்கணும். இதை கூப்பிட்டு இன்டர்வியூ வேற எடுக்கணும் போல இருக்கு. இப்படி வர்றது சரி அப்படின்ற மாதிரி அவரும் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறார். இன்டர்வியூ வந்த உடனே பாத்தீங்கன்னா இன்டர்வியூல என்ன சொல்றாரு தலைவர், எதனால இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் போனது பிடிக்கலங்க, மாக்காப்பாக்கு பிடிக்கல, புகழுக்கு பிடிக்கல, வினோத்துக்கு பிடிக்கல, இதெல்லாம் பிடிக்கல. அதுல குறிப்பா வினோத்தால தான் இந்த பிரச்சனை. பிக் பாஸ்ல இருந்து உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. வினோத் தான் கெட்ட வார்த்தைகள் பேசினாரு, தகாத வார்த்தைகள் பயன்படுத்தினாரு, குறிப்பா என் ஃபேமிலியை பத்தி எல்லாம் பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு அதுதான் ஒரு கேள்வி, கேள்வி, வினோத் என்ன இவராங்க புரியல. ஒருத்தரை போய் வீணா போய் கெட்ட வார்த்தை பேசுறதோ இல்ல தகாத வார்த்தைகள் பேசுறதோ வினோத்துக்கு என்ன தேவை? நீ ஒரு ஆக்ஷன் நடந்தாதானே ரியாக்ஷன் நடக்கும். அங்க ஆக்ஷன் நடந்தது என்ன, அந்த ஆக்ஷனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அந்த ஆக்ஷனுக்கான பதிலே கிடையாது. இப்ப வினோத் சும்மா எவனா போய் ஒருத்தனை போய் திட்டுவானா இல்ல பேசுவானா? அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. எவனுமே அப்படி போய் பேச மாட்டான், இது பண்ண மாட்டான். அவனுக்குன்னா வேற வேலையா இல்லையா? அவனை திட்டுறது மட்டும் தான் வேலையா என்ன? சோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப திட்டணும்னா ஏதாவது பண்ணிருக்கணும். அந்த பண்ண விஷயத்த சொல்லுங்க அப்படின்னா சொல்லல. அவரும் ஒரு 3 வாட்டி கேட்கிறாரு, நீங்க யார் மேலேயும் கை போட்டீங்களாமே, யாருங்கன்னு கேட்டா பதில் வரல. ஏன்னா கை போட்டதுதான் காரணமே அதுதான், இன்சிடென்டே அதுதான். அந்த இன்சிடென்ட் இது வரைக்கும் திவாகர் இத்தனை வீடியோ போட்டாரு, 4 வீடியோ போட்டாரு, பல சேனல்ல இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாரு. அந்த விஷயத்தை எந்த ஒரு சேனல்லையாவது சொன்னாரா, நான் போய் இப்படி கை போட்டேங்க, இதை பேசினேங்க, அதுக்கப்புறம் தாங்க இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னாரா? ஒன்னுத்துலயுமே சொல்லலையே. ஏன்னா அவருக்கு சாதகமான ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாட்டிக்கிட்டா விக்டிம் டிராமா போடுறது. எப்படி டிராமா போட்டு அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ண, நான் நல்லவன், என்ன டார்கெட் பண்றாங்க, என்ன அட்டாக் பண்றாங்க. இதுதானே பிக் பாஸ்லயும் பண்ணீங்க நீங்க, இதைத்தான் பிக் பாஸ்லயும் பண்ணீங்க. அதே கண்டினியூஸ் டைலாக் எடுத்துன்னு இங்க போட்டுறது. ஸோ ஆக்சுவல் நடந்த இன்சிடென்ட் என்னன்னா, அங்க நிஷாவே வீடியோ மூலியமா சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இவர் நிஷா மேல கைய போட்டுட்டு இத்தனை நாள் உன் ஹஸ்பண்ட் கூட இருந்தே ஒரு நாள் என் கூட இரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது எவ்வளவு தப்பான ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு மோசமான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுக்கு அப்புறம் தான், இந்த ஸ்டேட்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அங்க பார்த்துட்டு கானா வினோத் திட்டி இருக்கிறார். இது நடந்திருக்குது, இது நடந்த உடனே கானா வினோத் திட்டி இருக்கிறார், பேசியிருக்கிறார். இதை பார்த்துட்டு மாக்காப்பா வந்திருக்கிறார், வரிசையை எல்லாரும் கேட்டிருக்காரு. சோ அந்த ஷோல
இவர் போய் பண்ண பிஹேவியர்ஸ் எதுவுமே உருப்படியா இல்லை, எல்லாமே கேடுகட்டத்தனமா இருந்திருக்கு, மோசமா இருந்திருக்குது. அது எல்லையை மீறி தான் இவர் பிஹேவ் பண்ணுவார். குறிப்பா பெண்களிடம் இவர் வந்து பேசுறது எல்லாமே ஆபாசமா தான் இருக்கும், வேற மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல பேசுற மாதிரி தான் இருக்கும். கேட்டா ஃபன்னுங்கன்ற எல்லாத்தையும் ஃபன்னுன்ற பேர்ல மூடி மறைச்சிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவர் முயற்சி பண்றதுதான் ஒரு வேலையாவே வச்சிட்டு இருக்காரு பிக் பாஸ்ல இருந்து. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்பதுல இருந்து இதான் பண்ணிருக்காரு. இதுல என்ன பண்ணிட்டாங்க, அந்த இன்டர்வியூல நிஷா ஆதாரம் இருக்கான்னும் போது ஆதாரத்தை காட்டும் போது தான் என்ன டார்கெட் பண்றாங்க, என்ன வந்து இது பண்ற இன்டர்வியூ கட் பண்ணுன்னு சொல்லிட்டு போய் கேமரா இருக்கு பாத்தீங்களா, அந்த கேமரா ஏன்னா வீடியோ பதிவானது அந்த கேமராவில், அந்த கேமராவை எடுத்து உடைக்க ட்ரை பண்றது. ஏன்னா கேமரா உடைச்சிட்டு ஆதாரம் இல்லை, நம்ம சிக்கிட்டோம், வசமா சிக்கின ஆதாரத்தை அழிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி போய் அந்த கேமராவை உடைக்கிறது, அந்த பிஹேவியர் பண்றது. என்னது இது? போய் அந்த இடத்துல கேமராவை உடைச்சிருக்கிறார். அதுவும் ஒரு கேமரா வாங்குறது, அதுக்கு செலவு பண்றதுலாம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? நானே என் கேமரா 70,000க்கு வாங்கிட்டு அது செலவு 15,000 பண்ணிருக்கிறேன். இப்ப அது அதை விட ஹை குவாலிட்டி கேமரா, 4 லட்ச ரூபா கேமரான்னு சொல்றாங்க. அந்த கேமராலாம் நீங்க எடுத்துட்டு போய் உடைச்சிங்கன்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அந்த கேமராவை உடைச்சிட்டு அந்த வீடியோ, இப்ப நீங்க என்ன பண்ணணும், தப்பு பண்ணலன்னா என்ன பண்ணணும், அந்த ஆதாரத்தை காட்டும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு பேசணும்ல, அதெல்லாம் பேசல. வீடியோ ஆதாரம் வந்த உடனே இவர் எஸ்கேப் ஆகிறது மாட்டிக்கிட்டார். அதுங்காட்டியும் வந்து அடிச்சுட்டாங்க, என்ன டார்கெட் பண்றாங்க, இது பண்றாங்கன்ற மாதிரி பண்றது. அந்த இடத்துல டார்கெட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல, நியாயமான கேள்விகள் கேட்கப்பட்டது, நீங்க மாட்டிக்கிட்டீங்க, வசமா இதுவாக்கிட்டீங்கன்னு விக்டிங் ட்ராமா எக்ஸ்போஸ் பண்றதுக்கு வேலையை பாக்குறது. உடனே என்ன பண்றாரு, என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போன் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்றது. அந்த வீடியோ ஃபுட்டேஜை நீங்க நான் போட முடியாது, நீங்க பாத்துங்க. அங்க போய் அந்த வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து பார்த்தா அந்த ஃபுட்டேஜ்ல திவாகர் ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ்ல கூட அடிக்கிறாங்க, தாக்குறாங்கன்ட்டு. இவர் தான் முதல்ல போய் தாக்குனது, யாருமே அவரு தாக்கல. ஃபர்ஸ்ட் இவர் தான் போய் கேமராவை தாக்கி கேமரா உடைச்சிட்டாரு. அந்த கேமராவை மீட்க தான் அவங்க ட்ரை பண்ணிருக்கிறாங்க. அந்த மீட்க ட்ரை பண்ணது பல பேர் கையில காயம் ஏற்பட்டு இருக்கு அந்த இடத்துல. இவர் மீட்க பண்ணு, இவரே வந்து இவர் கைய இது பண்ணிக்கிட்டு இவர் வந்து என்ன தாக்குறாங்க, அட்டாக் பண்றாங்கன்னு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வேற ரெக்கார்ட் பண்ணிட்டு போறாரு. நான் இதை மதுரை கமிஷனர் ஆபீஸ் எடுத்துன்னு போறேன், வேணா நிஷா வந்து கம்ப்ளைண்ட் கொடுவிடுங்க. ஏன்னா நிஷா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காது, நான் நிஷா கிட்ட பேசிக்கிறேன். இல்லைன்னா இப்போ நிஷா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது வேற மாதிரி இது ஆயிடும். இப்ப இவர் என்ன பண்றாரு, நம்ம இவங்களை அட்டாக் பண்ணுவோம். அதனாலதான் நிஷாவோட டாபிக்கோ அந்த இன்சிடென்ட்டையே பேசாம அவங்க பொறாமையில பண்றாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்கன்றது தான் சொல்றாரு. தான்ட்டு மெயின் இன்சிடென்டோட கான்டெக்ஸ்டே இது வரைக்கும் திவாகர் வாயிலிருந்து வந்துச்சா அப்படின்றத சொல்லுங்களேன். அதை மட்டும் ஏன் சொல்லாம இருக்காரு? இவரோ இத்தனை வீடியோ போட்டாரு, ஒரு இடத்துலயும் அதை பத்தி பேசலையே. இல்ல வேற சொல்றாரு, என்ன அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, கொலை மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. கொலை பண்றாங்களா? இப்பா அப்படி எதுவுமே பண்ணலையா? நீதான் போய் கேமரா உடைச்சிட்டு இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு அதை வந்து உடைச்சிட்ட, எதுக்கு உடைச்ச, ஏன் உடைச்சுன்னு கேட்டா இவரு வந்து கேட்டதை வந்து என்ன அட்டாக் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுதாபத்தை ட்ரை பண்றாரு. என்ன பிஹேவியர்? சோ நான் தான் சொல்றேனே, முழுக்க மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அவரு காப்பாத்தணும் கர்த்தர்ன்ற நிலைமையில தான் திவாகர் அவர்கள். அதனால என்ன பண்றது, இதை வச்சு என்ன பண்றது, கைகளுமா சிக்கிட்டோம்டா, இப்ப என்ன பண்றது, சரி ஒரு கேமரா எடுப்போம், ஆக்டிங்க போடுவோம், நம்ம வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி போடுறது தான் இந்த வேலை, வேற எதுவுமே இல்லை. அப்ப நியாயமான ஆளா இருந்தா அந்த கேள்விக்கு பதில் சொல்றது, எதனால இந்த சண்டை நடந்துச்சுன்னு உண்மையை சொல்றது. அதை விட்டு வீடியோ இருக்கு, வீடியோ இருக்கா, வீடியோ சொல்லுங்க, வீடியோ இருந்தா வீடியோ ஃபர்ஸ்ட் பதிலே கொடுங்க, சொல்லுங்க. அதை விட்டுட்டு வீடியோ இருக்குன்னா என்னது இது? சோ அவரை பொறுத்தவரையும் வீடியோவும் இல்ல, எப்படியாவது இது பண்ணணும். ஆனா அவர் சேனல் இப்ப திரும்ப அவர் விஜய் டிவிக்கும் வரணும், அதனால சேனல் தப்பு பண்ணல, சேனல் இது இல்ல, ஆனா சேனலை வச்சு இவங்க தான் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லி இது பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இவர் பண்ண பிஹேவியர் தான் ரொம்ப மோசமா இருந்திருக்குது, இதனாலதான் இவ்வளவு விளைவுகள் நடந்திருக்குன்றது. அதனால அந்த டப்ப அப்படியே அவங்க மேல போட்டுக்கிட்டு இவர் விக்டிமா மாறிக்கிட்டு, நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் இல்லை, ஆனா உங்களோட வரலாறு எங்களுக்கு தெரியும் சார், நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே வந்து போலீஸ்லாம் வந்து அவரை கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற தகவல் தான் வெளியா இருக்கு. பின்ன கேமரா பொருட்கள்லாம் உடைச்சிட்டு போனா சும்மா விடுவாங்களா மக்களே? யாரு அப்ப அந்த கேமரா உடைச்சதுக்கு இதெல்லாம் கொடுத்து காசு, இதுல வேற அவருடைய பர்மிஷன் இல்லாம இன்டர்வியூ எடுக்கலாம். இவர் பர்மிஷன் கேட்டு இவரு டீல் போட்டு தான் இன்டர்வியூவே வந்தது. டீல் போட்டு இன்டர்வியூ வந்து அவங்க சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்காம ஒரே ஒரு கேள்வி ஆப்போசிட்டா கேட்ட உடனே நமக்கு சாதகமா இல்ல, ஆப்போசிட்டா மாறுதுன்னும் போது ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டுமே அப்படின்றதுக்காக இந்த சம்பவத்தை எல்லாம் உருவாக்கிட்டு அவரை மிரட்டுறாங்க, இது பண்றாங்கன்னு ஒரு விக்டிமைஸ் வேற. என்ன அருமையான ஸ்ட்ராட்டஜி. அப்ப அதைத்தான் அங்கேயும் பண்ணிருப்பார். இவர் கிடிச்சாருன்னு இங்க அடிக்கவே இல்லை, அடிக்காதே அடிச்சேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அங்கேயும் அவங்க அடிச்சிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, கேட்டதுக்கே அடிச்சாங்க, டார்கெட் பண்றாங்கன்ற மாதிரி பில்டப் பண்ணிருப்பாரு போல இருக்குது.
ஸோ இதுதான் நடந்திருக்குது மக்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஸோ எனக்கு வாட்டர்மெலன் மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லைன்னா தைரியமான ஆளா இருந்தா அந்த உண்மையை சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமையா மூடி மறைக்கணும் அப்படின்றதான் என்னோட கேள்வி. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்படியே ஒரு ஐப்ப பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ்.